அமோனியா கசிவு சம்பவங்கள் இனி நடைபெறாமல் தடுக்க தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஆலைகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே நடைபெற்ற அமோனியா வாயு கசிவு சம்பவம் குறித்து அவை விதி 110 கீழ் சட்டமன்றத்தில் அவர் விளக்கமளித்தார். அப்போது ஆலையின் பைப்லைனில் கசிவு ஏற்பட்டதே துயரத்திற்கு காரணம் என்று கூறிய அமைச்சர், இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க தமிழகம் முழுவதிலும் உள்ள அனைத்து ஆலைகளிலும் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அரசு ஆய்வு செய்யும் என்று தெரிவித்தார். இதையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேச முயன்ற போது அவை விதி 110 கீழ் அமைச்சர் விளக்கமளித்த பிறகு இந்த விவகாரத்தில் விவாதம் கிடையாது என்று சபாநாயகர் பிரபாகர் கூறினார். இவ்விபத்தின் துரதிருஷ்டவசமாக 5 பெண்கள் உயிரிழந்துள்ளனர் என்ற துயரமான செய்தியினை கேட்டு அறிந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் வேதனை அடைந்து அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்க உத்தரவிட்டுள்ளார்கள். மேலும் அவர்களின் உடல்களை சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி நல்லடக்கம் செய்வதற்கான செலவினை அரசு மேற்கொள்ளும் எனவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இவ்விபத்தின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இவ்விபத்தில் உயிரிழந்த மற்றும் பாதிப்படைந்த தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் மாநில ஈட்டுறுதி காப்பீடு திட்டம் என்ற முறையில் ESI PF வருங்கால வைப்பு நிதியை வழங்கிடவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்.